அனைவருக்கும் வணக்கம். இந்த நல்ல நிகழ்வில் ஆணையத்தின் சார்பில் நாங்கள் எல்லாம் கலந்து கொள்வதற்கு நல்ல வாய்ப்பினை வழங்கியிருக்கிற ரெக்ஸ் கிறிஸ்டிராஜ் அவர்களுக்கு முதற்கண் வணக்கம். இந்த நிகழ்வை பெருமைப்படுத்தி இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் பெருமரியாதைக்குரிய துர்கா மூர்த்தி ஐஏஎஸ் அவர்களுக்கு ஆணையத்தின் சார்பில் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற அனைவருக்கும் ஆணையத்தின் சார்பில் என்னோடு கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிற ஆணையத்தினுடைய உறுப்பினர்கள் பெருமரியாதைக்குரிய முனைவர் காஷ்மீர் ராஜ் அவர்களுக்கும், மருத்துவர் மோனா மச்சில்டா அவர்களுக்கும், மாவட்ட குழந்தை நல அலுவலருக்கும், குழந்தை நலக்குழுவினுடைய தலைவருக்கும், உறுப்பினர்களுக்கும், வருகை தந்திருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் ஆணையத்தின் சார்பில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆணையத்தின் சார்பில் ஏற்கனவே நாமக்கல் மாவட்டத்திலே ஒரு கூராய்வு கூட்டத்தை நடத்தினோம். இரண்டாவது முறையாக இப்படி ஒரு அமர்வில் கலந்து கொள்கிற நல்ல வாய்ப்பினை வழங்கியிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய உரை என்பது மாவட்ட ஆட்சித்தலைவரின் உரையின் நீட்சியாகவே இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். இங்கே எக்கனாமிக்கலி வெல், எஜுகேஷ்னலி வெல்னா அது யாருக்கு இருக்குன்னா அடுத்த மாவட்டத்திலேருந்து இங்கே வந்து படிக்கிற குழந்தைகளுக்கு இருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற பெற்றோர்களுடைய குழந்தைகளுக்கு அந்த எக்கனாமிக்கல் எஜுகேஷன் ரெண்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கிறது என்பது யதார்த்தமாக எல்லோராலும் பார்க்கப்படுகிற நிதர்சனமான உண்மை. இங்கே வந்தபொழுது சொன்னார்கள், 1 கோடி முட்டை தினந்தோறும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது எங்களால். பெருமைப்படத்தக்க விஷயம். பெற்றோர்கள் குழந்தைக்கு முட்டை கொடுக்கணும், அது கட்டாயம், அது ஊட்டச்சத்து. ஆனால் ஆசிரியர்கள் குழந்தைக்கு முட்டை கொடுக்கக்கூடாது. முட்டையோடு சேர்த்து நல்ல மதிப்பெண்களை கொடுத்தால்தான் அது அவர்களுடைய உயர்விற்கு வழிவகுக்கும். ஒரு அரசாங்கம் குழந்தைகளுக்கு முட்டை கொடுக்கலாம், அது ஊட்டச்சத்து, அடுத்த தலைமுறையை வளர்ப்பதற்கு. ஆனால் ஒரு அரசாங்கமே இன்னொரு அரசாங்கத்துக்கு முட்டை கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் இங்கே வந்த பொழுது என்னுடைய மனதில் தோன்றிய சில கருத்துக்கள். இங்கே சொன்னார்கள், இங்கே இருக்கிற வேலை பார்க்கிற நிறுவனத்தில் வேலை பார்க்கிற தொழிலாளர்களுடைய குழந்தைகள் கல்விக்காகவும் அவர்களுடைய வாழ்க்கைக்காகவும் மிகவும் சிரமப்படுகிற சூழல் இருக்கிறது என்றால் அதை மாற்றி ஆக வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையும் கடப்பாடும் நமக்கு இருக்கிறது. அதைத்தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தன்னுடைய உரையிலே சொன்னார்கள். குழந்தை தொழிலாளர் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. வளரிளம் பருவ தொழிலாளர்கள் மிக கடினமான வேலைகளிலே அவர்கள் பயன்படுத்தப்படக்கூடாது. அவர்களுடைய பெற்றோர்களுடைய வாழ்வாதாரம் உறுதி செய்யப்பட வேண்டும். அந்த வளரிளம் பருவ தொழிலாளர்களுடைய கல்வி உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை ஒரு உறுதிப்பாடாக மேற்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்திலேதான் மாநில குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையத்தின் சார்பில் இந்த கூட்டத்தில் நாங்களும் கலந்து கொள்வது என்று முடிவெடுத்தோம். உங்களை சந்திப்பதற்கு இந்த நிகழ்வை, இந்த அமர்வை பயன்படுத்திக் கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்கிற எண்ணத்திலே தான் இந்த அமர்வில் நாங்களும் பங்கெடுத்துக் கொண்டோம். எனவே நல்ல வாய்ப்பினை எங்களுக்கு அமைத்து தந்திருக்கிற பெருமரியாதைக்குரிய சகோதரர் ரெக்ஸ் அவர்களுக்கு உள்ளபடியே நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மனித சமூகத்தில் ஆண் பெண் சரிவிகிதமாய் இருக்கிறது என்று சொன்னாலும் இந்த மனித சமூகத்திற்கு ஒரு வரமாக கிடைத்தவர்கள் தான் குழந்தைகள்.
அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை நாம் படித்திருக்கிறோம். எந்த குழந்தையும் நல்லபடியாக வளர்வதற்கு அன்னையினுடைய வளர்ப்பும் சமூகத்தினுடைய சூழலும் தான் மிகச்சிறந்த காரணியாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற குழந்தைகளுடைய அந்த சுற்றுச்சூழல், சமூக சூழல் அவர்களுக்கு முழுமையாக கல்வியை தேடி கொடுக்கிறதா, அவர்களுடைய எதிர்காலத்தை உறுதிப்படுத்துகிறதா என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது பல இடங்களிலே வெற்றிடங்கள் நமக்கு தென்படுகிறது. அரசாங்கம் சிரத்தை எடுத்துக்கொண்டு கல்விக்காக மிகுந்த திட்டங்களை அறிவிக்கிறது. எந்த வகையிலாவது அவர்களுக்கு கல்வியை கொடுத்து விட வேண்டும் என்பதற்கு பல திட்டங்களை, இலவசங்களை, சலுகைகளை அறிவிக்கிறது. ஆனால் இவை எல்லாவற்றையும் கடந்து நம்முடைய குழந்தைகள் கல்வி அறிவு பெற முடியாத ஒரு தடத்தில் பயணம் செய்யக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அவர்கள் பிறக்கிற பொழுதே ஒவ்வொருவரும் தனி திறமையான உணர்வோடு, எண்ணத்தோடு, அறிவோடு தான் பிறக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வளர்கிற சூழல், ஒவ்வொருவருக்கும் வளர்கிற சூழல் வேறு வேறு மாதிரியான வாய்ப்புகளை தேடி கொடுக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கப்படுவதன் மூலம்தான் அவர்கள் எதிர்காலத்தில் பரிணமிக்க முடியும் என்று சொன்னால், இந்த மாவட்டத்திலே இருக்கிற பல நிறுவனங்கள் இங்கே குழந்தை தொழிலாளர் இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிற அதே நேரத்தில் இந்த நிறுவனத்தில் பணியாற்றுகிற தொழிலாளர்களுடைய குழந்தைகள், அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த தொழிலாளர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வேற்று மாநிலத்திலே இருந்து வந்து இங்கே பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய கல்வி உறுதிப்படுத்தப்பட வேண்டும். வளரிளம் பருவ தொழிலாளர்களுடைய ஊதியங்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அவர்களுடைய பணிக்காலம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அவர்களும் அவர்களுக்கு தெரிந்த மொழிகளிலே பயில்வதற்கு, கல்வியை கற்பதற்கு இங்கே இருக்கிற நிறுவனங்கள் உதவி புரிய வேண்டும் என்பதை இந்த நல்ல அமர்வில் ஆணையத்தின் சார்பில் எங்களுடைய வேண்டுகோளாக நாங்கள் வைப்பதற்கு விரும்புகிறோம். இன்றைக்கு பார்க்கிறோம், சமூகத்தில் பல பெற்றோர்களுக்கு குழந்தைகள் வரமாக தெரிகிறார்கள். வரமாக தெரிகிற பெற்றோர்களுக்கே கூட குழந்தைகள் கல்விகளிலே வலுக்கட்டாயமாக புகுத்தப்படுகிறார்கள். அவருடைய எதிர்பார்ப்புகள் குழந்தைகள் மேல் திணிக்கப்படுகிறது. நீ இன்னவாக வேண்டும், இன்ன துறையிலே நீ படிக்க வேண்டும் என்கிற தன்னுடைய எதிர்பார்ப்பை அந்த குழந்தைகள் மேல் திணிக்கிற பொழுது அவர்களுக்கு அது பெரிய சுமையாக போய்விடுகிறது. அவருடைய இளமை பருவம் பெற்றோர்களாலேயே சுரண்டப்படுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அதுவும் இந்த தொழிலாளர்கள் என்கிற நிலைக்கு வந்துவிட்டால் பெற்றோர்கள் தன்னுடைய வறுமையை காரணமாக வைத்துக் கொண்டு தன்னுடைய குழந்தைகளை கொத்தடிமையாக விற்கிற ஒரு நிலைக்கு போகிற பொழுது அந்த குழந்தைகளுடைய நிலை சொல்லவே வேண்டாம். அதைத்தான் இங்கே இந்த மேடையில இருக்கிற பொழுது கூட மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவர்களிடத்திலே நாங்கள் பேசிக்கொண்டோம். பல மாவட்டங்களிலே இந்த நிலை இருக்கிறது. நம்முடைய மாவட்டத்திலே கூட சில பகுதிகளிலே செங்கல் சூளையிலே பணியாற்றக்கூடிய அந்த தொழிலாளர்கள் அந்த குழந்தைகளுடைய நிலையை மாற்றுவதற்கு, அவர்களை கல்வியின் பால் சேர்ப்பதற்கு நாம் என்னென்ன வழிமுறைகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதையும் இந்த மாவட்டத்திலே ஆணையத்தின் சார்பில், மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நாம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். ஆக இதையெல்லாம் பார்க்கிற பொழுது பெற்றோர்களும் இன்றைக்கு இருக்கிற சமூக சூழலும் குழந்தைகளுடைய கல்வியை சுருண்டக்கூடாது, அவர்களுடைய எதிர்காலத்தை பாழடிக்க கூடாது, அவர்களுக்கு உண்டான உலகத்தை அவர்கள் வாழ்வதற்கு உறுதிப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு உத்தரவாதத்தை உங்களிடத்திலே கேட்கிற ஒரு அமர்வாகத்தான் இந்த அமர்வை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு தொழிலாளியாக அவன் வியர்வை சிந்தி உழைக்கிற பொழுது அவனுடைய எண்ணம் மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலமாகவே அவன் எதிர்காலத்தில் ஒரு சமூக விரோதியாக வளர்வதற்கு, மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இளமை காலத்தில் அவனுடைய
உலகம் சுரண்டப்படுகிற பொழுது, அவனுடைய பருவம் சுரண்டப்படுகிற பொழுது, அவனுடைய இளமை பறிக்கப்படுகிற பொழுது, அவனுடைய எண்ணங்கள் மாறுகிற பொழுது அவன் சமூக விரோதியாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பினை நாமே உருவாக்கி தருகிறோம். இவைகளையெல்லாம் சட்டங்களினாலே மாற்ற முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக மாற்ற முடியாது. இவை போன்ற நிறுவனங்களும், குறிப்பாக சொல்ல போனால் பெற்றோர்களுடைய மனதிலேயும் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டால் ஒழிய இவைகளிலே மாற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. பெற்றோர்கள் முதலில் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவோம் என்கிற உறுதிமொழியை எடுத்தாக வேண்டும். இதை போன்ற நிறுவனங்கள் குழந்தைகளை நாங்கள் தொழிலாளர்களாக அமர்த்த மாட்டோம் என்பதை உறுதிமொழியாக தந்தாக வேண்டும். இவை இரண்டும் சம நேர்கோட்டிலே பயணம் செய்யுமே ஆனால் நம்முடைய குழந்தைகள் எதிர்காலத்திலே மிகச்சிறந்த குழந்தைகளாக வளர்வதற்குண்டான சூழலை, சமூகத்தை நம்மாலே மாற்ற முடியும். எனவே வறுமை ஒழிப்பு திட்டங்களின் கீழ் சலுகைகளை அவர்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் குழந்தை தொழிலாளர்களை, அவர்களுடைய பெற்றோர்களை நம்முடைய வாரியங்களிலே சேர்த்து, உறுப்பினர்களாக சேர்த்து, அவர்களுக்கு அதிலே என்ன பொருளாதார நிலையை அதன் மூலமாக மேம்படுத்த முடியுமோ அந்த நிலையை நாம் மேம்படுத்த வேண்டும். அதை போல அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதின் மூலம், சில சலுகைகளை பெற்றுக் கொடுப்பதின் மூலம், ஏனென்றால் அரசாங்கம் கல்வி பயில்வதற்கு பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. அதிலே ஏதாவது ஒரு திட்டங்களிலே அவர்களை சேர்த்து அவர்களுக்கு தொடர்ந்து கல்வி கிடைப்பதற்கு, தமிழிலே தான் படிக்க வேண்டும் என்றில்லை, அவர்களுக்கு எந்த தாய்மொழியிலே கல்வியை கொடுக்க முடியுமோ அந்த தாய்மொழி வழியாக அவர்களுக்கு கல்வி கொடுப்பதற்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இவை இரண்டையும் நாம் உறுதிப்படுத்துவோம் என்று சொன்னால் ஒவ்வொரு குழந்தைக்கும் பாதுகாப்பு உரிமை, கல்விக்கான உரிமை, வாழ்வதற்கான உரிமை, இவைகளை நாம் பெற்றுக் கொடுப்பதற்கு ஓரணியிலே நின்று குரல் கொடுப்போம். குழந்தைகளுடைய உலகத்திற்கு நாம் அரணாக இருப்போம். இதை நம்முடைய உறுதியாக மேற்கொள்வோம் என்று சொல்லி இங்கே வருகை தந்திருக்கிற உங்கள் அத்துணை பேரிடத்திலேயும் ஆணையத்தின் சார்பில் கேட்டுக்கொண்டு, மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் விரும்புகிறார்கள் இந்த மாவட்டத்தை ஒரு நல்ல சிறப்பான மாவட்டமாக, குழந்தை நேய மாவட்டமாக, தொழிலாளர்கள் இல்லாத குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாவட்டமாக, வளரிளம் பருவ தொழிலாளர்களுக்கு உரிய கல்வியையும் ஏற்படுத்தி கொடுக்கிற நல்ல மாவட்டமாக இதை வழிநடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய விருப்பத்தை 100% நிறைவேற்றி காட்டுவதற்கு நீங்களெல்லாம் அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்ற ஆணையத்தின் சார்பில் நானும் இந்த நிகழ்வின் மூலமாக உங்களை கேட்டுக்கொண்டு ஒரு நல்ல வாய்ப்பினை இந்த நிறுவனத்தின் இந்த அமர்வின் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்த அத்துணை பேருக்கும் ஆணையத்தின் சார்பில் நன்றி சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.